வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் ரெட் அலர்ட் நமக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில தற்பொழுதே இன்றைக்கே இடி மின்னலுடன் மழை தொடங்கி இருக்கிறது. ரெட் அலர்ட்டிற்கு இன்னும் ஒரு நாட்கள் இடைவெளி இருக்கும் பொழுதே இன்றைக்கே இது போன்ற மழை இடி மின்னலுடன் இப்ப ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு புறமாக இருந்தாலும் கோடை காலம் முடிவதற்கு முன்பாகவே நம்ம கடந்த சில நாட்களாகவே மழையை தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நமக்கு தற்பொழுது ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவிற்கு மழை நமக்கு இன்னும் வேகம் அடைந்திருக்கிறது. அதே போல மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை செய்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு துறையினர் எல்லாருமே பாதுகாப்பு மையங்கள், கட்டுப்பாட்டு அறைகள் எல்லாமே தயார் நிலையில இருப்பதாகவும் அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 25, 26ஆம் தேதி மழை எங்கெல்லாம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் அதாவது மலை இடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது நீலகிரி, திருப்பூர், தேனி இது போன்ற பகுதிகள் எல்லாமே மழை அதிகமாக இருக்கும் என்று, அதாவது மிக அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மற்ற இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் சொல்லியிருக்கிறாங்க. மலைப்பகுதிகளில் தான் அதிக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது எல்லாமே இருந்தாலும் கூட வானிலை ஆய்வு கட்டுப்பாட்டு அறைகள் இது எல்லாமே தயார் நிலையில இருக்கு. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்க இந்த நிலையில எல்லாமே தயார் நிலையில இருக்குது. இந்த மழையை எதிர்கொள்வதற்காக அரசு தரப்பிலும் இருந்து தயார் நிலையில இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது.